நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதுல 26, 27 கூட வாசிப்போம். அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். யாருங்க செய்யறது? ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். என்ன பண்றாரா? ஆவியானவர் நமது பலவீனங்கள், இன்றைக்கு வேலை செய்யும் போல காலையில எந்திக்கும் போல பலவீனமா தான். ஏன்னா நம்ம மாமிசத்துல வாழ்றோம். நம்ம என்ன பண்ணல, நமக்கு 3 கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம சரீரத்துல: ஆவி, ஆத்துமா, சரீரம். நம்முடைய சரீரத்தை, நம்முடைய பகுதியை ஒரு மனுஷனை 3 பகுதியா பிரிக்கலாம்: ஆவி, ஆத்துமா, சரீரம். அந்த சரீரமானது வசனம் சொல்லுது அது பலவீனமானது தான். அது பலவீனமானதா இருக்கும். ஆனா சாப்பிட்றதுக்கு பலவீனப்படாது, டீ சாப்பிட்றதுக்கு பலவீனப்படாது, பூஸ்ட் சாப்பிட்றதுக்கு பலவீனப்படாது, சிக்கன் சாப்பிட்றதுக்கு பலவீனப்படாது. சிக்கன் சாப்பிட்றதுக்கு பலவீனால இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்தாலும் அவங்க இறைச்சி சாப்பிட்றதுக்கு பலவீனப்படலை. அடிச்சு புசிக்கிறதுக்கு என்ன பண்ண, வாயில அப்படியே பச்சையா சாப்பிட்றான். அதுல பலவீனப்படலை. ஆனாலும் இந்த சொல்லப்படுறதுக்கு அது அல்ல சோத்திரம். மாமிசம் என்ன பண்ணுது? அது பலவீனமாகும். எதுக்கு? ஜெபிக்கிறதுக்கு பலவீனப்படும், வேதத்தை படிக்கிறதுக்கு பலவீனப்படும். சோத்திரம். ஆமா, ஆண்டவர் வசனத்தை கேட்கறதுக்கு என்ன பண்ணும்? ஆமா, வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணும்? அவன் சில பேர் தூங்கிடுவான். சில பேர் பிரசங்கத்தை கேட்டு என்ன பண்ணுவான்? அதுல தூங்கி விழுந்து என்ன பண்ணுவான்? சில பேர் பைபிளை படிச்சு அதுல என்ன பண்ணுவாங்க? தூங்கி விழுந்து என்ன பண்ணுவான்? கிழிச்சிருப்பான். எதுல? அந்த சொல்லு ஒடிஞ்சு என்ன பண்ணும்? அதுல பலவீனம் பண்ண போல, அதுல பலவீனம். ஆனா வசனம் சொல்லுகிறது ஆவியானவர் நமது பலவீனங்களை உதவி செய்கிற என்ன பண்றா? உதவி செய்கிறவன். உதவி செய்கிறவன். ஏசப்பா கூட போனவன் என்ன பண்ண? ஆமா, செவம் பண்ணதான் கூட போனாரு. ஆனா தூங்கிட்டாங்க. ஏன்னா அந்த மாமிசம், அந்த உலகம், வேலைகள், நம்ம சரீரத்தை என்ன பண்ணும்? நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜெபம் பண்ணணும்னு நினைப்போம், ஜெபம் பண்ண மாட்டோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜெபம் பண்ணணும்னு நினைப்போம், ஜெபம் பண்ண முடியாது. என்ன பண்ணுவோம்? அவசரமா கிளம்பி என்ன பண்ணுவோம்? அவசரமா வருவோம். அது இல்லை, ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்வார். எதுக்கு? ஜெபிக்கிற உதவி செய்வார். அநியாயம் செய்யறதுக்கு உதவி செய்ய மாட்டார். பாவம் செய்யறதுக்கு உதவி செய்ய மாட்டாருங்க. சோத்திரம். பாவம் செய்ய உதவி செய்யறது யாருன்னா? பிசாசு உதவி செய்வான். பொய் சொல்றது என்ன? பிசாசு நம்ம உதவி செய்வான். அந்த ஆவியானவர் பாருங்க, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன ஜெபிக்கிறது நம்மளுக்கு என்ன பண்ண, சில நேரத்தில் என்ன ஜெபிக்க தெரியாம சிம்சன் என்ன பண்றான்? ஆண்டவரே இந்த பெலிஸ்தர்களை நான் மடியக்கூடாதுன்னு சொல்லி ரைட் தான் ஜெபம் பண்ணது. என்ன பண்றான்? பெலிஸ்தர்களை மடியக்கூடாது ஆண்டவரே, நானும் சேர்ந்து செத்துப்போன்னு சொல்லி ஜெபம் பண்றான். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு, அதாவது ஜெபம் பண்ண நல்லா மறுபடியும் இந்த பரிசுத்தாவி எனக்கு தாங்க அவன் தந்தார் ஆண்டவர். ஏன் அந்த பெலிஸ்தர்கள் கூட என்ன பண்ணும்? மடியணும். துன்மா கூட ஏன் மடியணும்? விக்கிரக வழிபாடு ஆண்டவரே என்னை காப்பாற்றி என்னை வெளியே மீட்டு கொண்டு போனேன். இவனோட சேர்ந்து நானும் மடிய என்ன பண்ணான்? அவரா ஜெபம் பண்றான். அவன் என்ன ஜெபிக்கிறதே தேவை என்ன பண்றான்? சில சிம்சன் அவரோட சேர்ந்து என்ன பண்றான்? மடிந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். சில பேர் என்ன பண்றாங்க? ஜெபிக்க தெரியாம ஜெபம் பண்ணி என்ன பண்றாங்க? மாட்டிக்கொள்ற பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவை பிள்ளைகளே, நம்ம என்ன ஜெபிக்க போறோம் என்று ஆணோட ஆண்டவரை நான் எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், பரமன்ற ஜெபத்தை அந்த கற்றுக் சீசர் கேட்குறாங்க ஏசப்பாட்ட, நான் எப்படிப்பா நம்ம ஜெபிக்கணும்? பாலசுதாரு பரமலுக்கு நல்ல ராஜ்யம் வருவதாக. கர்த்தருடைய ராஜ்யம் நமக்குள்ளே நம்ம வரணும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தது நீதியும் நடப்பிக்கிறது. உதவி செய்கிற ஆவியானவர். ஆண்டவர் ஒரு போட்டாவில் வச்சு என்ன பண்ண முடியாதுங்க, ஒரு சிலையை வச்சு நம்ம வணங்க முடியாது. அந்த போட்டாவை வச்சு வணங்குறது, சிலையை வச்சு வணங்குறதுலாம் இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்டிருந்தா அதை எடுத்து போட்டுருங்க. ஆண்டவரை போட்டாவிலையோ சிலையிலையோ மரத்திலேயோ கல்லுலையோ வச்சு கும்பிட முடியாதுங்க. அவரு சர்வ வல்லமை உள்ளவர், ஆவியாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. அவர் ஆவியான உதவி செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். நமக்கு உதவி செய்வார். வசனத்தை கேட்கிற உதவி செய்வார்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப என்ன செபிக்கிற போது என்ன பண்ணணும், ஆண்டவர்ட்ட நம்ம கேட்டுட்டு என்ன பண்ணணும், செபிக்கும் பொழுது அது ஆஸ்வாதமா இருக்கும். சில பேர் செபிக்க தெரியாம செபிச்சிடக்கூடாது. என்ன செபிக்க போறோம், நம்ம எந்த போர்ஷனுக்கான ஜெபத்துல உட்கார்றோம்னு சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஜெபம் பண்ண தெரியணும். நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணணும்னா தெரியாம உட்காந்து ஜெபம் பண்ணா ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம எங்கே போறோம், எதுக்காக நம்ம ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ணும், அதான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப உதவி செய்வதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். வசனம் சொல்லுது பாருங்க. ஆமை சோதரம் ஆவியா சிந்தை என்ன என்றது அறிவார். நம்ம தேவன் ஆவியா இருக்கிறார். நம்ம ஆவியோடு ஜெபம் பண்ணுவோம், கருத்தோடு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அந்த ஆவியின் பலனை உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலை வேளையில தேவன் உங்களுக்கு தருவார். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.